கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா அனலைஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. இவங்க ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம என்ன ஷேர் பண்ணிக்கிறோம், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து ஒரு டேட்டாவாக வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் தலைவர்கள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சு நான் அனலைஸ் பண்ணதில் ஒரு சொல்கிறேன். இப்போ டவுனில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டேரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ யார்கிட்டையுமே வந்து இப்போல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதில்ல. அது வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, பெரிய ஒரு ஸ்டோரியாக வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அப்லோட் பண்ணும்போது அதிகப்படியான பேர்கள் வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி வந்து நிறையா பேசிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக வந்து யார் பேசுகிறாங்க, யாரை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க, அவங்களுக்கோட நீட் என்ன தேவை, அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ணதுனால இப்போ நமக்கு வந்து ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகப்படியாக வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க, ஆனால் வந்து யாரும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது அவங்க வாலண்டரியாக வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் வரும்போது வந்து உங்களோட தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாமே அவங்க வந்து நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி அவங்க வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதுதான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இனிமேலாவது வந்து தடுக்கிறதுக்காக எப்படி வந்து ஹைட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆப்பில் வணக்கம் சொல்லுவா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி உடனடியாக வந்து வீடியோக்களை வந்து நோட்டிஃபை பெறுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ்புக் செட்டிங்ஸில் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம என்னென்ன ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பாப்அப் மெசேஜ் வரும். ஒன்று வந்து லாகின் பண்ணுறதுக்கு வந்து கூகுள் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கன்னு சொல்லும். அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம அதிகப்படியான பேர் வந்து ஃபேஸ்புக் வச்சு தான் லாகின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லாகின் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் வந்து ஆப் யூஸ் பண்ணோமோ அது எல்லாமே இங்கே ஸ்டோரேஜ் ஆகிரும். ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ரிமூவ் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. கான்டாக்ட்ஸ் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் வந்து இனிமேல் வந்து நமக்கு இங்கே இருக்காது. அதே சேம் ஆப்பில் கீழே பாருங்கள், கீழே வந்து ஆப்ஸ், வெப்சைட் அண்ட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது. இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஆக்சுவலி இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக போகும்போது அங்கே வந்து ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ண சொல்லி வரும். இந்த மாதிரியும் இல்லை வந்து நம்ம ஃபேஸ்புக்லேயே வந்து நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம். அந்த மாதிரி வந்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போதும் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் டேட்டாஸ் வந்து அதில் மூலிமா வந்து போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் தேர்ட் ஒன் யுவர் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களோட எம்ப்ளாயீஸ், ஜாயின் டைட்டில், எஜுகேஷன், இன்ட்ரெஸ்ட் அது எல்லாமே வந்து ஆனில் இருக்கும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது நம்மளோட ஜாபை பொறுத்தும் நம்ம எஜுகேஷனை பொறுத்தும் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதுக்கான ப்ராடக்டே நமக்கு வந்து சைடில் வந்து ரன் ஆகிட்ருக்கோம். அது அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து யாரோட ப்ரொஃபைலில் வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது எல்லாமே வந்து அதுக்கான ஒரு இது தான் வந்து ஆன்லைன் இருக்கும். இப்போ எஜுகேஷன் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு திங் அதிலே வந்து யுவர் கேட்டகரின்னு இருக்கும். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதே ப்ரொஃபைலில் நம்மளை அப்டேட் பண்ணியிருந்தது எல்லாமே ஒரு பர்த்டே இதுக்குற ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே அன்னைக்கு அந்த மந்தில் பார்த்தீங்கன்னா அமேசான்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த திங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது சைட்டில் பாருங்கள் நம்ம என்ன சர்ச் பண்ணோமோ அது மட்டுமே வந்து அடிக்கடிக்கு நமக்கு வந்து அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து காமிக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும், சரி திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஆசையை தூண்டுறதுக்கான ஒரு வழியும் அவங்க வந்து அதுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஆட்ஸ் வந்து நம்மளோட ப்ரொஃபைலை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி இருக்கும், அது வந்து நோ ஒன் கொடுங்க. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வழி. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் ஆப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது
ஆப் பர்மிஷன் சொல்லிவிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கும். எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வைங்க. இப்போ வந்து நம்ம வந்து கான்டாக்ட் வந்து ஆன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் இருக்கிறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி வைங்க. கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்டோரிஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது மட்டும் கேமரா வந்து ஆன் பண்ணால் மட்டுமே தான் வந்து ஸ்டோரிஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஸ்டோரிஸ் அப்லோட் வந்து முக்கியமாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து அது ஸ்டோரி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப் செட்டிங்ஸில் வந்து உங்களோட கேமராவும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் திங் மெசேஞ்சர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட அக்கௌண்ட் வந்து கொடுத்து போகும்போது ஃபஸ்ட்டே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். இந்த மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது டேர்ன் ஆன் வந்து முக்கியமாக வந்து கொடுக்காதீங்க. உங்களோட கான்டாக்ட் எல்லாமே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மெசேஞ்சரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து முக்கியமாக வந்து கொடுக்காதீங்க. கொடுக்காம வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லி எஸ்எம்எஸ்க்காகவும் வந்து உங்கள் நம்பரை வந்து கொடுக்க சொல்லும். அந்த இடத்துலையும் வந்து உங்கள் நம்பர் கொடுக்காமையே வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வணக்கம் வாழ்வுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லா வீடியோஸும் வந்து நோட்டிஃபை மூலிமா வந்து பெறுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.